கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எப்பியை வச்சு ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் வாங்கின இந்த நூடுல்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, குட்டீஸ்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் நம்ம எப்போதுமே விருப்பப்பட்ட மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின ஃபேமிலி பேக் எப்பி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாக்கெட்டை நம்ம பிரித்து பார்த்துட்டோம். இதில் ஒரு 8 பேக் இருக்குது. அதில் பாக்கெட் மசாலாவும் 8 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க. சில்வர் கரண்டி இதை பயன்படுத்தி ரொம்ப அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டாம், ஏன்னா நூடுல்ஸ் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மரக்கட்டையில் இருக்கிற கரண்டியை பயன்படுத்தி நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு பேக்காக நம்ம சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போது 8 பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 8ஐயுமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வடிச்சிடலாம். தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு இதை ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் பீன்ஸ் வதக்க போகிறோம். அது வதங்கி வர கேப்பில் இது ஒன்றோட ஒன்று ஒட்டி குளகுளப்பாகி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml இருந்து 150 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம், கேரட், பீன்ஸு இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு நல்லா இதை சுருள வதக்கிக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸு எல்லாமே ஆயில்லையே வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் மதியத்துக்கு கெட்டு போகாது. நம்ம குழந்தைகளுக்கு மதியம் லஞ்சு கொடுக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி, உப்பு இது எல்லாமே இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நூடுல்ஸில் கலக்கிறதுக்கு நம்ம பேக்கெட்லேயே அவங்களே மசாலா கொடுத்துருக்காங்க. அந்த மசாலாவே போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போது பட்டாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா மசாலா, அதை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 விரலுக்கு அடங்குற அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது போல் கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு வடித்து ஃபேன் கடியில் ஆற வச்ச இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டிலாக கலந்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்க வேண்டாம், ஏன்னா நூடுல்ஸ் உடைய ஆரம்பிச்சிரும். பொறுமையாக இது போல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆயில் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதிகளவு உடையாது, ஒன்றோட ஒன்று ஒட்டியும் பிடிக்காது, நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக இந்த நூடுல்ஸ் தயாராகிருச்சுன்னு. இன்றைக்கி லஞ்சுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். சைடிஷ் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா நம்ம இதில் இருக்கிற காய்கறியே போதுமான அளவாக இருக்கும். எல்லா குட்டீஸ்க்குமே இது ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இதை செய்து கொடுக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு 2 முறையோ 1 முறையோ செய்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் குட்டீஸ்க்கு ஒரு முறை செய்து கொடுங்க. தேங்க்யூ.